गाइस இன்னைக்கு நம்ம ப்ளீஸ் பீ மை ஃபேமிலி ட்ராமாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அப்பா அம்மாக்கு இப்பதான் தெரிய வருது இது மாதிரி நம்ம ஹீரோக்கு மேரேஜ் ஆகி 5 வயசுல ஒரு பையனே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உடனே பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுலயும் நம்ம ஹீரோயினோட அப்பா பாத்தீங்கன்னா இல்ல இந்த மேரேஜை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வாய் திறந்து சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவங்களும் பாத்தீங்கன்னா வந்துட்டு சொல்றாங்க இல்லப்பா அதெல்லாம் அவரோட பாஸ்ட், அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது, எனக்கு சான்சானை ரொம்பவே பிடிக்கும்பா, அவனுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா ஏம்மா இப்படி நீ பேசுகிற, புரிஞ்சுக்காம பேசுறியே, நாளைக்கே இந்த பையனோட அம்மா வந்தால் நீ என்ன பண்ணுவ சொல்லு, உனக்கும் சேர்த்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ சின்ன பொண்ணு, உன் இஷ்டத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிட்ட, ஆனால் அதுக்காக எங்களால் இப்படிலாம் விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி சான்சான் இருக்கான் இல்லையா, அவன் தான் பேச ஆரம்பிக்கிறான். இல்லை அதுக்கு வாய்ப்பே கிடையாது, என்னோட மம்மி இவங்க தான், இவங்க மட்டும்தான் என் மம்மி, என்னை தேடி யாரும் வரமாட்டாங்க, என் மம்மியை தயவு செஞ்சு என்கிட்டேருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம குட்டி சான்சான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாக பேசுகிறான். பேசிட்டு நம்ம ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. அப்பா ஏன்பா இப்படிலாம் சின்ன பிள்ளை முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை மாதிரி பேசுகிறீங்களேப்பா, அவன் மனசு கஷ்டப்படாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட சண்டை போடுறாங்க. இதை பார்த்துட்டு தாத்தாக்கெல்லாம் சந்தோஷம் தான், ஏன்னா நம்ம ஹீரோயின் விட்டு கொடுக்காம இருக்காங்க இல்லையா, அதனால். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சான்சான் மொழியை அவனை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம குட்டி சான்சான் நீங்கள் தான் என் மம்மியோட மம்மியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவை பார்த்து கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட அப்பாவை பார்த்து நீங்கள் தான் என் மம்மியோட அப்பாவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வணக்கம் கிராண்ட்பா கிராண்ட்மா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்பவே மரியாதையாக பார்த்தீங்கன்னா பேசுகிறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இதுமாதிரி குட்டி சான்சான் இவ்வளோ க்யூட்டாக அழகாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ கூட கொடுத்துக்கிறான், என்னோட பேர் தான் சான்சான், இதே மாதிரி நான் வந்து ரொம்ப நல்ல பையனாக இருப்பேன், நான் வந்து மம்மியை பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்கள் மம்மியை தயவு செஞ்சு என்கிட்டேருந்து அழைச்சிட்டு போயிடாதீங்க, என்னை விட்டு பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம ஹீரோனோட அம்மாவுக்கு சான்சானை ரொம்பவே பிடிச்சிருச்சு, இவ்வளோ பொலைட்டாக அழகாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுற லேடியை கூப்பிட்டு இது மாதிரி சான்சானை ரூம்க்கு அழைச்சிட்டு போங்க, நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம சான்சானை அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. சான்சான் அந்த இடத்துலேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது, சான்சான் இது வரைக்கும் அவனோட அம்மா அப்படின்னா கியூசைலே தான் அவனோட அம்மாவை அவன் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கான், அவனுக்கு இன்னொரு அம்மா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அவன் யோசிச்சதே கிடையாது, அவனுக்கு இருக்கிற ஒரே அம்மா கியூசைலி தான் அப்படின்னு தான் அவன் வாழ்ந்துட்டுருக்கான், தயவு செஞ்சு அவனை கஷ்டப்படுத்தாதீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி, எப்போவுமே வந்துட்டு கியூசைலி சந்தோஷமாக இருப்பாள் இந்த வீட்டில், அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துப்பேன், இதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினே பார்த்தீங்கன்னா ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா பைப்புல இப்படி நடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சரி ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து முடிவு எடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ஓகே தான், பட் ஆனால் நம்ம ஹீரோயினோட அப்பா தான் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம தாத்தா கிட்ட பேசுகிறாரு, சரி ஓகே எங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதான் மேரேஜில் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு இல்லையா, ஓகே தான் எங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து தாத்தா கிட்ட சொல்லிடுறாரு. இதை கேட்டதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை மனுஷன் ஒத்துக்கிட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த இடத்துல எல்லாருமே நம்ம இருக்கோம், நம்ம அடுத்த கட்டத்தை பற்றி பேசலாம், நம்ம வந்துட்டு என்னதான் இருந்தாலும் இவங்க வந்து மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணணும் இல்லையா, எங்கே கல்யாணம் வச்சுக்கலாம், டேட் எப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா கேட்டுட்ருக்காரு. அதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன், எங்கள் ஊரில் தான் கண்டிப்பாக கல்யாணம் வச்சுக்கணும் நம்ம ஹீரோயினோட அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. தாத்தா ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயின் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு என்னமோ உங்கள் அப்பா வந்துட்டு முழு மனசோட ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியலை, அவர் ஏதோ கொஞ்சம் அரைகுறையாக தான் ஒத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் அப்பா அப்படி தான், பட் ஆனால் அவர் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார்ல, கடைசியில் நீங்கள் தான் தேவையில்லாமல் ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவர் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன முக்கியமாக சான்சானை பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது, அக்செப்ட் பண்ணியிருக்காங்களே, எல்லாமே சான்சானால தான், நீங்கள் தேவையில்லாமல் எதுவும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் சோகமாகவே இருக்குது, ஏன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா முழு மனசாக பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கல, அவர் கொஞ்சம் டவுட்டோட தான் இருக்காரு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவும் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயினோட அம்மா சரி சொல்லுடி நீ எத்தனை மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா என்னம்மா இப்படி கேட்குறீங்க, அதெல்லாம் இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாலாம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னதும் இல்லை நீ ப்ரெக்னெண்ட் ஆகிருக்க, அதனால தான் அவசர அவசரம் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க,
நீ சொன்னதும் நீ சொன்ன பற்றி அந்த மாதிரி மேரேஜ் ஆகிடுச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? நான் அப்போவே நினச்சேன் கண்டிப்பாக நீ ப்ரெக்னென்ட் ஆகிருப்பேன். எத்தனை மாதம்னு சொல்ல என்கிட்ட ஒன்றும் பொய் சொல்ல தேவையில்ல அப்படிங்கும் போது இல்லைம்மா நிஜமாவே இல்லை, நான் ப்ரெக்னென்ட்டாலாம் இல்லை, எனக்கு அவரை பிடிச்சிருந்தது, மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா நம்புற மாதிரி இல்லை. இல்லை எனக்கு தெரியும், உன் ஃப்ரெண்டு ரூபி வந்து அவங்க அம்மா வந்து பிளைண்ட் டேட் அவளுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அவளுக்கு பதிலாக நீ வந்து திருட்டுத்தனமாக போயிட்டு அந்த பிளைண்ட் டேட்லாம் அட்டன் பண்ணிகிட்டு இருக்க, இதில் வந்து எப்போயாவது இந்த பையன் வந்திருப்பான், நீ பிளைண்ட் டேட் அட்டன் பண்ணியிருப்ப, பிடிச்சிருந்துருக்கும், அப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க, அப்புறம் வந்துட்டு மேரேஜ் பண்ணியிருக்க, இதுதானே உண்மை அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா கண்டிப்பாக இல்லை, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்கிறது. சரி எது எப்படியோ, ஆனால் எனக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க அந்த குட்டி பையன் எல்லாம் பார்க்கும்போது ஓகே தான், எனக்கு சந்தோஷம் தான், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீ சொல்கிறத நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா அம்மா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இதுமாரி நம்ம ஜான் பாப்பாவுக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணுறதா இருந்ததில் அடுத்த வருஷம், இப்போ வந்து பாப்பாவோட கண்டிஷன் சரியில்லைம்மா, இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுலேயும் வந்துட்டு முக்கியமாக ஒரு பெரிய டாக்டர் இருக்கார், அந்த டாக்டர் சர்ஜரி பண்ணால் தான் ரிஸ்க் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியே. ஆனால் வந்துட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்கல. கடைசியில் தாத்தா தான் வந்துட்டு அவருக்கு இருந்த அப்பாயின்மெண்ட்டை நம்ம ஜான் பாப்பாக்காக விட்டு கொடுத்தாருமா. தாத்தா வந்து சர்ஜரி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, பட் ஆனால் அவர் வந்துட்டு அந்த டைம் ஸ்லாட்டை வந்து நம்ம பாப்பாக்காக விட்டு கொடுத்துருக்காருமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நீ ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த இல்லையா, இதுமாரி வந்து பாப்பாவை வச்சுக்கிட்டு உன்னோட காலேஜை கூட டிஸ்கண்டினியூ பண்ணிக்கிட்டு ஜான் பாப்பாவை வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த, இனிமேவாவது உன்னோட லைஃப்பில் எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு ஆசைப்படுறம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுமாரி தாத்தா வந்து இதுமாரி ஹெல்ப் பண்ணியிருக்காதால நம்ம கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கோம், இது எல்லாமே உன்னோட அக்காவால் தான், அவன் மட்டும் செல்ஃபிஷாக அன்றைக்கி அதுமாரி ஒரு முடிவு எடுக்காமல் இருந்திருந்தானா இவ்வளோ கஷ்டம் கிடையாதுல்ல நம்ம ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அம்மா நம்ம ஹீரோயின் அக்காவை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இல்லைம்மா அதை பற்றி இப்போ பேச வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுடுறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயினோட அப்பாவை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிராமத்துலேருந்து ஒயின் கொண்டு வந்திருக்காரு. அதை வந்துட்டு இதை மாதிரி நீங்கள் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு நிறையவே ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவர் ஒரு கிளாஸ் மட்டும்தான் குடிக்கிறாரு, நம்ம ஹீரோக்கு நிறைய ஊற்றி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோவும் எப்படா வேணான்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குடிச்சிட்டு இருக்காரு. இல்லை கண்டிப்பாக நீங்கள் குடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு வேற ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறாரு. இல்லை அங்கிள் நீங்கள் குடிங்க, எனக்கு இது போதும், நான் இவ்வளோ ட்ரிங்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் கேட்குற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு நிறைய ஊற்றி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வாயிலேருந்து ஏதாவது மேட்ரு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குறதுக்காக தான் இதுமாரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு. ஊற்றி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினோட அப்பா கேட்குறாரு, சரி சொல்லுங்கள், என் பொண்ணை எப்போ பார்த்தீங்க, எதனால் என் பொண்ணை மேரேஜ் பண்ணீங்க, என் பொண்ணை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவளை பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கியூசிலி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, என்ன அவளை கொஞ்சம் அதிகமாகவே கோவம் வரும், ஆனால் அவகிட்ட ஒன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனும் சரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவா, அவள் பொண்ணு ஜான்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அதெல்லாம் பார்த்து தான் இம்ப்ரெஸ் ஆகி நான் வந்து அவளை லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷத்தோட இருக்கலாம், ஏன்னா அவள் ஏன் பொண்ணாச்சு அப்படி தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவில் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே முடியல, அவர் பார்த்திங்கன்னா டேபிள்லேயே சாஞ்சிடுறாரு. கரெக்டாக இந்த டைமில் நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. அப்பா என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன்ப்பா இவ்வளோ குடிக்க வச்சுருக்கீங்க, அவர் இவ்வளோலாம் ட்ரிங்க் பண்ண மாட்டாருப்பா, இதுமாரி அதுவும் நம்ம கிராமத்து வாயினா எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களே, இதெல்லாம் அவருக்கு குடிச்ச அந்தளவு பழக்கம் கிடையாதுப்பா, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, என்ன டெஸ்ட் வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கோவமாக பேசுகிறாங்க. பதிலுக்கு அவர் பார்த்திங்கன்னா எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சாங் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, உங்களால் நடக்க முடியும்ல, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அப்படியே கைத்தாங்கள நம்ம ஹீரோவை வந்துட்டு ரூமுக்கு அப்படியே தூக்கிட்டு வந்துடுறாங்க. அழைச்சிட்டு வந்துட்டு அவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு பெட்டில் வந்து படுக்க வைக்கிறாங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவால் நடக்கவே முடியல, ஒரு வழியாக பெட்டில் படுக்க வச்சுட்டு நம்ம ஹீரோயின் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவோட அந்த செப்பல்லாம் கழட்டி விடுறாங்க. கழட்டி விட்டு சாங் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல, தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இல்லை எனக்கு தண்ணியெலாம் எதுவும் வேணாம், நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சிக்கிறாரு, விடவே மாட்டுறாரு. சாங் என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு சாரி கேட்குறாரு, நீ என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அன்றைக்கி வந்துட்டு இதுமாரி பேஸ்மெண்ட்டில் வந்து நான் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேன், உன்ட்டு சாரி கேட்கணும்னு எத்தனை நாளாக திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன், உன்ட்டு எப்படியாவது சாரி கேட்டணும்னு நினச்சேன், கடைசியாக வந்து நான் சாரி கேட்டுட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஏஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு வந்து இது மாதிரி லைஃப் வந்து பிடிச்சிருக்கு, நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணலாம், இதுக்கப்புறமும் சரி நீ எப்போவுமே என் வீட்டில் தான் இருக்கணும், இந்த கான்ட்ராக்ட் அது இதுலாம் எதுவும் வேணாம், இப்படியே நம்ம லைஃப் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு.
சொல்கிறாரு நம்ம ஹீரோயினை பார்த்து. சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு வரும்போது அவரால் சுத்தமாக வந்து முடியல, கான்ஷியஸே இல்லாமல் அப்படியே நம்ம ஹீரோயின் ஷோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா சாஞ்சிடுறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு, நீங்கள் சொன்னது வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்னது மட்டும் உண்மையாக இருந்தது அப்படின்னா எனக்கு அது ஓகே தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நம்ம லைஃப் இப்படியே கண்டினியூ ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ரூபி இருக்கா இல்லையா, அவளை தான் வந்து காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் அதே பாரில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே சோகமாக பார்த்தீங்கன்னா வந்து தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. இந்த டைமில் பின்னாடி ஏதோ ஒரு பர்சன் பியானோ வாசிக்கிறாங்க. அதுவும் அந்த மியூசிக் நம்ம ரூபிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மியூசிக். அந்த மியூசிக் கேட்டதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரூபி வந்துட்டு அவளோட லைஃப்பில் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த ஒரு பர்சனை பற்றி தான் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துட்ருக்கா. அந்த பர்சனை நம்ம ரூபிக்கு ரொம்பவே பிடிக்கும் போல். முக்கியமாக அந்த பர்சன் வந்துட்டு நம்ம ரூபிக்காக ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ணி காமிச்சிருப்பாரு. அதே மியூசிக் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பர்சன் வந்து பியானோவில் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்ததுமே நம்ம ரூபி பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு அந்த பர்சனை பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிடுறாங்க. ஹக் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நீ வந்துட்டியா, இனிமேல் என்னை விட்டு எங்கேயும் போகாத, வரத்துக்கு உனக்கு இத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூபி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது அது நம்ம வெந்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற, நீ எதுக்காக இதை மாதிரி பியானோலாம் வாசிச்சுட்டு இருக்க அப்படின்னு ரூபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக வந்து அவன்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கா. ஏன் நான் வரக்கூடாதா, இது என்ன ஓம்பாரா, யார் வேணால் வரலாம் போகலாம், என்ன உன்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் வரணுமா அப்படின்னு சொல்லி இவனும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கான். சரி சொல்லி எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் வந்துட்டு அன்றைக்கி உன் வீட்டில் என்னோட ஷூவை வந்து விட்டுட்டு வந்துட்டேன் இல்லையா, நீங்கள் இருப்பேன்னு எனக்கு தெரியும், சரி ஓகே ஷூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சரி ஓகே வந்த நீ அந்த ஷூவை பற்றி இது மாதிரி எடுத்துகிட்டு வர சொல்லி நான் அவன்கிட்ட வாங்கிட்டு போயிருக்கலாமே, நீ எதுக்காக இது மாதிரி இந்த சாங்லாம் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் உன்னை பற்றி இன்டர்நெட்டில் செக் பண்ணும்போது தெரிஞ்சது, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இந்த மியூசிக்கை உனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, நீயும் வந்து லைக் பண்ணியிருக்க, ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது மாதிரி இந்த மியூசிக் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு, அதனால தான் நான் கற்றுக்கிட்டு உன்னை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மியூசிக் ப்ளே பண்ணேன் அப்படின்னு சொன்னது. நான் கேட்டேன், நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, தயவு செஞ்சு இனிமேல் என்னை மீட் பண்ணாத, முக்கியமாக உன் ஃபோனில் இருக்கிற அந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ணிவிடு, நான் தெரியாமல் ட்ரிங்க் பண்ணிவிட்டு என்னென்னமோ வளரிட்டேன், அந்த வீடியோ மட்டும் டெலிட் பண்ணிவிடு, உன்னால் ஒரே டார்ச்சராக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூபி என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் டேபிளில் இருந்த ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து நம்ம வெண்ணோட ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஊற்றிடுறா. இதை மாதிரி ரூபி பண்ணுவான்னு வெண் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்த்துருக்கவே மாட்டான். என்ன லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்க, சரி ஓகே அந்த வீடியோ டெலிட் பண்ண அவ்வளோதானே, நான் டெலிட் பண்ணிடுறேன், இனிமேல் உன் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன், உனக்கும் எனக்கும் இனிமேல் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணுமே பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு போயிடுறான். பாய் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தயவு செஞ்சு என் முன்னாடி வந்துடாது அப்படின்னு ரூபியும் கத்திட்டு இருக்கா. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி நம்ம ஹீரோயினோட அப்பா சொல்லியிருப்பாங்க இல்லையா, கிராமத்தில் தான் மேரேஜ் வச்சுக்கணும் எங்கள் கிராமத்தில்னு சொல்லிட்டு, அதனால் மேரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோயினோட கிராமத்துக்கு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ மார்னிங் நல்லா தூங்கிட்டு இருந்தா வெளியில் பார்த்தீங்கன்னா கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஏன்னா அது இவ்வளோ ஏர்லி மார்னிங் யாரோட கதவு தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரிலேட்டிவ்ஸ் ஆன்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஒரு 4-5 ஆன்டி நின்றுக்கிட்டு பையன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஹலோ என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னப்பா இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க, வா வா உடம்புக்கு இதெல்லாம் நல்லதில்லை, வந்து வேலை வித்து செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டிங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோவை அழைச்சிட்டு போயிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா மூட்டைகள் எல்லாம் தூக்க விடுறாங்க. அந்த மூட்டையில் பார்த்தீங்கன்னா நிறைய கல் தான் இருக்குது. இதுமாதிரி நிறைய மூட்டையெல்லாம் தூக்க விடுறாங்க. நம்ம ஹீரோவா தூங்கி ஏஞ்சி அப்படியே வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருக்காரு. அவர் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணலை, முடியாமல் தூக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆன்ட்டிங்கெல்லாம் பார்த்துட்டு இந்த பையன் என்ன பார்க்க ரொம்பவே வீக்காக இருக்கானே, இவன் அதுக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டான் போலையே அப்படிங்கிற மாதிரி 2 ஆன்ட்டிங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இதை கேட்டாவும் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் என்னோட வீரத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 2 கையிலையும், அதாவது ஒரு கையிலையும் ஒரு மூட்டை பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி மொத்த மூட்டையும் இறக்கிடுறான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க, நம்ம ரூபியுமே காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே மேரேஜ்க்கு தான் வந்திருக்காங்க. நீ எதுக்காக வந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மூஞ்சி அந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்டு மேரேஜுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னா, அவளும் அதே தான் சொல்கிறான், நான் என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்தேன், உன்னை பார்க்க ஒன்றும் நான் வரல அப்படின்னு சொல்லி இங்கே கூட பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மூஞ்சை திருப்பி வச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த மூட்டை எல்லாத்தையும் தூக்கி இறக்கி வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டுருப்பாரு, டயர்டாக வந்துட்டுருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோட அம்மா, என்னப்பா இன்னும் ரெடி ஆகலையா, நீ சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுப்பா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை அழைச்சிட்டு போயிட்டு ரூம்குள்ளே விடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு மேக்கப் தான் போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா வந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்க. ட்ரெடிஷ்னல் முறைப்படி மேரேஜ் நடக்கிறதால அவங்க ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக தான் இருக்குது. ஒரு வழியாக நம்ம ஹீரோவுமே பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டு வந்துடுறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயினோட பொண்ணு இருக்கா இல்லையா ஜான், அவள் பார்த்திங்கன்னா ஓடி வரா க்யூட்டாக ஓடி வந்துட்டு இதுமாரி அங்கிள் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்திங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்கா. நான் எப்படி இருக்கேன், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா கேட்கும்போது, உனக்கு என்னடா தங்கம், நீ ரொம்பவே அழகாக இருக்க, க்யூட்டாக இருக்க, அப்படியே பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்காரு. சரியா அங்கிள் நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம குட்டி பாப்பா வந்து நம்ம ஹீரோ பார்த்து கேட்கும்போது, ஆமாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா நீ தான் என் கூட இருக்க இல்லையா, நான் எப்படி ஹாப்பியாக இல்லாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இல்லை அங்கிள் நான் அதை
பற்றி சொல்லலை. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து என்னோட மம்மியை ரொம்ப பிடிக்கும்ல, நீங்கள் வந்து என் மம்மியை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களே, இப்போ உங்களுக்கு கிராமத்தில் வேறு மேரேஜ் ஆக போகுது இல்லையா, அதனால் மேரேஜ் ஆக போகிறதால ஹாப்பியாக இருக்கீங்களான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாண்டா தங்கம், நான் உன் மம்மியை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். இப்போ மம்மியை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறதால நான் இன்னொன்று ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுமே சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுறாரு, வாங்க கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா போயிட்டு சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக டீலாம் போட்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு வசதியான குடும்பம், உங்களுக்கே தெரியும், எங்கள் வீடெல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நாங்கள் அந்தளவு வசதி கிடையாது, இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு என் பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும் நீங்கள் எப்போவுமே, அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற செல்ஃப்லேருந்து ஒரு லெட்டர் பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. இவர் எழுதின லெட்டர் தான். எடுத்துகிட்டு அந்த லெட்டரை நம்ம ஹீரோ கையில் கொடுத்து, நீங்கள் வந்துட்டு என் பொண்ணுக்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துருங்க, என் பொண்ணு வந்து என்கிட்ட பேச மாட்டா, நானுமே அவகிட்ட பேசுறது இல்லை, அதனால் வந்துட்டு எனக்கு எப்படி இதை கொடுக்குறதுன்னு தெரியல, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த லெட்டரை வந்து என் பொண்ணுக்கிட்ட கொடுத்துருங்க ஏன் சார்பா அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க அங்கிள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை வாங்கிட்டு டீயும் குடிச்சிட்டு வந்துடுறாரு. நேராக நம்ம ஹீரோயின் ரூமுக்கு தான் வந்திருக்காரு. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மேக்கப் போட்டுட்டு தான் இருந்திருப்பாங்க இல்லையா, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்ப்பாங்க. நம்ம ஹீரோயின் அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மேக்கப் போட்டுட்டு இருந்த அந்த லேடி எல்லாமே முடிஞ்சிடுச்சு, மேக்கப்லாம் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாரு, இதுமாரி நான் உன்னோட அப்பா கிட்டே பேசிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா கிட்டேயா, அப்பா என்ன சொன்னார், ஏதாவது பேசினாரா, ஏதாவது கஷ்டப்படுத்துகிறவங்க ஏதாவது பேசினாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை சும்மா நார்மலாக டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம், அப்புறம் வந்துட்டு உன் அப்பா வந்து உன்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னதும், லெட்டர் அப்படின்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன் என்கிட்ட வந்து அவர் பேச மாட்டாராம்மா, லெட்டர் கொடுத்து விட்டு தான் பேசுவாரா, அதுவும் உங்ககிட்ட கொடுத்து விட்டுருக்காரு, அந்த லெட்டரை கூட என்கிட்ட கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பற்றி பேசினதே அப்படியே கோவம் வருது. அவரை பற்றி என்கிட்ட பேசாதீங்க, அந்த லெட்டரை என்கிட்ட கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இல்லை நீ படிக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ படிக்க சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. நம்ம ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் பிறந்தப்போ அவர் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தார், எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார், எப்படிலாம் நம்ம ஹீரோயினை வந்து அவர் சின்ன வயசுலேருந்து வளர்த்தாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து சின்ன வயசில் மொதல் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டில் அடிபட்டிருக்கும், அப்போ அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணார். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து வந்து நம்ம ஹீரோயினை வளர்த்துருப்பார் இல்லையா, அந்த எல்லா மொமெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எழுதி வச்சுருக்காரு. உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்மா, நீ சின்ன வயசில் பிறந்ததுமே வந்துட்டு 2வது பொண்ணாக இருந்தாலுமே உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும், உன் அக்காவை விட எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அந்த லெட்டரை படிக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்பாவுக்கு நம்மளை எவ்வளோ பிடிக்குமா, அப்புறம் ஏன் அப்பா நம்மக்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. மேலே லெட்டரை படிக்கும்போது தான் தெரிய வருது, நம்ம ஹீரோயின் வந்து காலேஜ் படிக்கும்போது பாதியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்திருப்பாங்க வீட்டுக்கு. இது ஏன் குழந்தை, நான் தான் வளர்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டார். இல்லை நீ வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்போ நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன், எனக்கு ஏன் குழந்தை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோயினோட அப்பா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அடிக்கவே வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் பேசியிருக்கவே மாட்டாங்க. என்னை அடிக்கவே கை ஓங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அன்னைக்கு வீட்டை விட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டாங்க. நம்ம குட்டி பாப்பா ஜானை தூக்கிட்டு போயிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாரு. அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம ஃபேமிலிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல. அன்றைக்கி வந்து நீ வந்து உன் பொண்ணுக்காக அப்படின்னு சொல்லி போயிட்டா, ஆனால் என் பொண்ணான நீ என்னை விட்டு போயிட்டியேம்மா அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி எழுதியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேரேஜ் ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு குடிக்கிறதுக்காக ட்ரிங்க் தான் கொடுக்கணும். அதுமாரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்றாங்க. அவங்க அப்பா வந்து கையை நீச்சாரு கொடுமான்னு சொல்லிட்டு. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இல்லைப்பா, இது உங்கள் உடம்புக்கு நல்லது கிடையாது, அதனால நீங்கள் குடிக்க வேணாம்ப்பா, அதுக்கு பதிலாக ஹெல்த்தியான ட்ரிங்க் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இது குடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேறு ட்ரிங்க் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனோட அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகையாக வருது. அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுவுறாரு. ஒரு வழியாக நம்ம பொண்ணு நம்மக்கிட்ட பேசிட்டா, பாசமாக பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அப்பா நம்ம ஹீரோயினோட கையை கோத்துக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர் வீட்லேருந்து வெளியில் அழிச்சிட்டு வந்து நம்ம ஹீரோவோட கையில் வந்துட்டு நம்ம ஹீரோனோட கையை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொடுக்குறாரு. இனிமேல் வந்துட்டு இவ வந்து உங்கள் ஒய்ஃபு, இனிமேல் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும், இந்த வீடு வந்து இனிமேல் அவள் வீடு கிடையாது, உங்கள் வீடு தான் அவள் வீடு, கியூசைலிக்கு இனிமேல் எல்லாமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சடங்காக பார்த்தீங்கன்னா ரோட்டில் நிறைய கல்லெல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. அந்த கல்லில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுமாரி கல்யாண பொண்ணு பையன் 2 பேரும் கையை கொத்துக்கிட்டு கீழே ஸ்லிப்பாகி விழாமல் பார்த்தீங்கன்னா நடந்து போகணும். ஏன்னா கல்யாண வாழ்க்கைங்கிறது மேடும் பள்ளத்தோடு தானே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு சடங்கு முறை வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயினால் முடியல, ஏன்னா அவங்க ஹை ஹீல்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்லிப் ஆகிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாலாம் வேறு பார்த்துட்டு இருக்காதால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே நம்மளால நடக்க முடியாது, இவரே நம்மளை தூக்கிட்டு போகட்டும்
போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. அடிப்பாவி இப்படி பண்ணுறியடி, என்னாலேயே நடக்க முடியல, மாப்பிள்ளை என்னென்ன டார்ச்சர் பண்ண போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் நீயும் நல்லா பண்ணுமா தாயே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு தூக்கிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவருமே அப்படியே ஸ்லிப் ஆகி விழ போயிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் இதோட முடியுது. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். பாய்.